அனைவருக்கும் வணக்கம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சிவாய நம என்ற மந்திரத்தின் பொருளை பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்வோம். ஒருமுறை நாரதர் பிரம்மாவிடம் சென்றார். தந்தையே, சிவநாமங்களில் உயர்ந்தது சிவாய நம என்கிறார்கள். இதன் பொருளை எனக்கு எடுத்துரையுங்கள் என்றார். பிரம்மா அவரிடம், மகனே, அதோ அந்த மலத்தில் அமர்ந்துள்ள பூச்சியிடம் போய் அதை கேள் என்றார். நாரதரும் அப்படியே கேட்டார். இதை கேட்டதோ இல்லையோ வண்டு சுருண்டு விழுந்து இறந்தது. நாரதருக்கு அதிர்ச்சியாகிவிட்டது. அவர் பிரம்மாவிடம் ஓடி வந்து, தந்தையே, சிவாய நம என்பதன் பொருளை தெரிந்து கொண்டேன். இந்த நாமத்தை யார் கேட்கிறார்களோ அவர்கள் இறந்து போவார்கள் என்றார். பிரம்மா சிரித்தபடியே, நாரதா, நீ தவறாக புரிந்து கொண்டாய். அதோ அந்த மரத்தில் அமர்ந்திருக்கும் ஆந்தையிடம் கேள், அது பதிலளிக்கும் என்றார். நாரதர் பயந்தபடியே அதனிடமும் இதே கேள்வியை கேட்க, அதுவும் அதே போல கீழே விழுந்து உயிர் விட்டது. நாரதர் பதறிவிட்டார். பிரம்மா அவரிடம், நாரதா, இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் முயற்சி செய்துவிட்டு நீ கிளம்பலாம். அதோ அந்த அந்தணர் வீட்டில் இப்போதுதான் பிறந்துள்ள அந்த கன்றுக்குட்டியிடம் போய் கேள், அது பதிலளிக்கும் என்றார். தந்தையே, கன்றுக்கு ஏதாவது ஒன்றானால் அந்தணர் என்னை சும்மா விடமாட்டார். வேண்டாம் வேண்டாம் என நடுங்கினார். நீ போ என தள்ளாத குறையாக அவரை அனுப்பவே கன்றிடமும் இதே கேள்வியை கேட்டார். அன்று பிறந்த கன்று அன்றே மாய்ந்தது. நாரதர் விக்கித்து போனார். இவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரமா இது? ஐயோ, பூச்சிகள், பறவைகள், விலங்குகளின் கதி இப்படி என்றால் மனிதனிடம் கேட்டால் இன்னுமல்லவா சிக்கலாகும் என நினைத்த போதே பிரம்மா அவரிடம், கன்றும் இறந்து விட்டதா? பரவாயில்லை. இன்று இந்நாட்டு மன்னனுக்கு ஒரு குழந்தை பிறந்துள்ளது. அந்த குழந்தையிடம் போய் இதற்கு விளக்கம் கேள் என்றதும், அப்பா, என்ன இது? மன்னன் என்னை கொன்றே விடுவான். அது மட்டுமல்ல, அந்த பச்சை பிள்ளை பலியாவதை எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் என்றாலும் பிரம்மா விடவில்லை. இதுவரை இறந்தவைக்கு என்னால் எழுதப்பட்ட விதி முடிந்து விட்டது. அவ்வளவுதான். அதனால் குழந்தையிடம் கேள், பொருள் நிச்சயம் தெரியும் என்றார். நாரதர் கை கால் நடுங்க குழந்தையிடம் இதை கேட்டார். அந்த குழந்தை பேசியது. முனிவரே, இந்த மந்திரத்தை கேட்டதால் தான் வண்டாக இருந்த நான் ஆந்தையானேன், பிறகு கொக்கானேன், அதன் பின் கன்றானேன், இப்போது மனிதனானேன். இந்த மந்திரமே பிறவியில் உயர்ந்த மானிட பிறப்பை எனக்கு தந்தது என்றது குழந்தை. இந்த பிறவியே என்னை இறைவனிடம் சேர்க்கும் ஒப்பற்ற பிறவியாகும். சிவாய நம என்பதை சிவய நம என்றே உச்சரிக்க வேண்டும். ஷி சிவம், வ திருவருள், ய ஆன்மா, ந திரோதமலம், ம ஆணவமலம். திரோதமலம் என்பது அழுக்கை நீக்கும் பொருள். நான் என்ற ஆணவ அழுக்கை பூசியிருக்கும் ஆன்மா திரோதமலம் கொண்டு சுத்தம் செய்து சிவத்தை அடைந்து பிறவி பிணியில் இருந்து விடுபடும் என்பது இதன் பொருள். சுருக்கமாக சொன்னால், சிவய நம என்று உளமாற ஓதுபவன் பிறவியில் இருந்து விடுபடுவர். ஆகவே பிறவி பிணியில் இருந்து விடுபட சிவய நம என்ற மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும். ஓம் சிவய நம என்ற மந்திரத்தை சொல்லி மகாதேவருடைய அருளை நாம் பெற வேண்டும். அதேபோல் ஓம் நமச்சிவாய எனும் ஒப்பற்ற மந்திரத்தில்தான் இவ்வுலகமே அடங்கியுள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும். ஓம் என்றால் ஆன்மா, ந என்றால் நிலம், ம நீர், சி நெருப்பு, வ பிராணக்காற்று, ய ஆகாயம். இதுவே ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தின் அர்த்தமாகும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நன்றி. நற்பவி.